ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான சப்பாத்தி தான். வாங்க ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்து நல்லா சல்லடையில் சலிச்சு வச்சுருக்கேன். கோதுமை மாவு கடையில் வாங்கினதுங்க, வீட்லேயே அரைச்சது. இப்போ பார்த்திங்கன்னா மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு, இப்போது வெது வெதுப்பான சுடு தண்ணியில் கை பொறுக்கிற அளவுக்கு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியாக தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது எப்படி தான் தெரிலங்க, 1/2 கிலோ மாவு பிசைஞ்சாலும் 1/4 கிலோவுக்கு தான் வருது. பசங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. இப்போது இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மாவை அப்படியே வச்சுருவோம். மேலே வறண்டு போகாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. மாவு எடுத்து சப்பாத்தி கல் மேலே வச்சு நல்லா ஒரு அடி அடித்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த உருண்டை வேணுமோ அந்த மாதிரி, இன்னும் சின்னதாக வேணாலும் இன்னும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக வேணால் இன்னும் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது சப்பாத்தி கல்லில் வச்சு கல்லில் ஒட்டாமல் இருக்க கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே தேய்ச்சிக்கோங்க. ரவுண்டான ஷேப்புக்கு வரலனாலும் பரவாயில்ல, நமக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துப்போம். இதுக்குள்ளே தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவை தேய்ச்சாச்சு. இப்போது சூடான இருக்கிற தோசைக்கல்லை போட்டு பொறுமையாக அப்படி இப்படின்னு திருப்பி விட்டுட்டே இருங்க. சப்பாத்திக்கு எண்ணெய் வேணால் எண்ணெய் விட்டுக்கோங்க, நெய் வேணால் நெய் விட்டுக்கோங்க, அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்படி அழுத்தி அழுத்தி விடும்போது சப்பாத்தி கொஞ்சம் நல்லா மேலே உப்பி வரும். இப்போ வெந்ததும் மாற்றிட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி ரெடி. ஒரு நாள் முழுக்க வெளியே வச்சாலும் சாஃப்டாகவே இருக்கும். நான் இதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு தாங்க செஞ்சுருக்கேன். அப்புறம் என்னங்க, சர்வ் பண்ண வேண்டியது தான். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.